السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, துவக்கமாக அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈத் முபாரக். இந்த இனிய பெருநாளிலே நாம் என்றைக்கும் கடைபிடிக்க வேண்டிய 5 பண்புகளை, உயர் பண்புகளை நமக்கு பெரியார்கள் கற்றுத்தருகிறார்கள். அதில் முதலாவது, நாம் எப்போதும் அன்பாக இருக்க வேண்டும். அன்புதான் எல்லா மதத்தினுடைய, மார்க்கத்தினுடைய அடிநாதமாக, அடிப்படையாக இருக்கிறது. எனவே அன்பு செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரிடத்தும் அன்பாக இருக்க வேண்டும். வேண்டியவரிடத்திலே அன்பு, வேண்டாதவரிடத்திலே வெறுப்பு என்கிற இந்த இரட்டை நிலையை களைந்து எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பார்க்கிற, பழகுகிற, பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை அவருடைய நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்ளுவது என்பது அன்பு சம்பந்தப்பட்டது. அன்பு இருந்தால்தான் அது சாத்தியம். இல்லை என்று சொன்னால் எதிரில் இருக்கிற மனிதர்களை குறை கண்டுபிடித்து குறை சொல்லிக் கொண்டே இருக்க தூண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு என்ன இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு நன்மை செய்கிறது, நம்முடைய மன அழுத்தம் குறைகிறது. இன்றைக்கு ஒரு புள்ளி விவர கணக்கின்படி மருத்துவமனைகளிலே 37% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த நோய்களுக்கான அடிப்படை காரணம் என்பது மனநிலைதான். அந்த மனநிலை சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மன அழுத்தம் குறைய வேண்டும் என்று சொன்னால், நாம் மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அவருடைய நிறை குறைகளோடு அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய மன அழுத்தம் குறையும், மருத்துவமனைகளுக்கான தேவைகளும் குறையும். அடுத்து, மன்னித்து விட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இல்லையா? எனவே நாம் மன்னித்து விட வேண்டும். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும். அவர்கள் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பத்ர் போர்க்களத்திலே எதிரணியில், உஹது போர்க்களத்திலே எதிரணியில், ஹந்தக் யுத்தத்திலே எதிரணியில் நின்றவர்கள் தான் ஹாலித் இப்னு வலீத். அவருடைய சகோதரர் இஸ்லாம் ஆகிவிட்டார். நபியுடைய சபைக்கு அடிக்கடி வருவார். அப்படி வருகிற போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹாலிதை குறித்து விசாரிப்பார்கள். ஹாலித் எப்படி இருக்கிறார், நன்றாக இருக்கிறார்களா, அவரை நான் விசாரித்தேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். ஒரு நாள் இந்த சகோதரர் வீட்டுக்கு சென்று ஹாலிதிடம் சொன்னார், நீ நபியை வெறுத்து கொண்டிருக்கிறார், ஆனால் நபி ஒரு மீது அன்பாக, பாசமாக உன்னை பற்றி விசாரிக்கிறார்கள் என்று சொன்னார். சொன்னதுதான் தாமதம், கேட்டதுதான் தாமதம். உடனடியாக எழுந்து நபியுடைய சபைக்கு வந்து கண்ணீர் சிந்தி கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு இருக்கிறதே, அந்த மன்னிப்பு அந்த ஹாலித் என்கிற அந்த எதிரியை மாற்றி பின்னாளில் அவர்களுக்கு என்ன பட்ட பெயர் தெரியுமா? சைஃபுல்லா, அல்லாவின் வாள் என்று பட்ட பெயர் எடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை மாற்றிவிட்டது. அவர்கள் கலந்து கொள்கிற எல்லா போர்களிலும் அவர்களுக்கு வெற்றி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை உருவானது. அதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரந்துபட்ட மன்னிக்கும் தன்மை தான். எனவே நாம் யாரையெல்லாம் மன்னிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் இல்லையா? நாம் நமக்கு கீழ் இருக்கிற, நமக்கு தொந்தரவு செய்த எல்லா மனிதர்களையும் மன்னித்து விட வேண்டும். பிறகு சமுதாயத்திற்காக செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே செலவு செய்வது குறித்து பேசும்போதெல்லாம் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். எதையும் நாம் பிறக்கும் போது எடுத்துக்கொண்டு வரவில்லை, அதுபோல எங்கிருந்து செல்லும் போதும் எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல போவதில்லை. இடையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஃபضல் என்கிற கருணையின் அடிப்படையில் நமக்கு நிறைய தந்திருக்கிறார். அப்படி தந்திருப்பது நமக்கு மட்டுமானது அல்ல, பிற மக்களுக்கும்
சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை கொடுத்து சோதிப்பதற்காக, சிலருக்கு கொடுக்காமல் சோதிப்பதற்காக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். இறைவன் நாடினால் எல்லோருக்கும் சமமாக அதை பங்கிட்டு கொடுத்திருக்க முடியும், அல்லது எல்லோரையும் உயர்தரத்திலே வைத்திருக்க முடியும். ஆனாலும் ஒரு சோதனை நடத்துவதற்காக, ஏனென்றால் இந்த உலகமே ஒரு சோதனை என்கிற காரணத்தினாலே சோதிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு விசாலமான பொருளாதாரத்தை கொடுக்கிறான். இந்த பொருளாதாரத்தை கொண்டு அவர்கள் இல்லாதவர்களுக்கு வழங்குகிறார்களா என்று சோதிப்பதற்காக, சிலருக்கு பொருளாதாரம் கொடுக்காமல் இருக்கிறான், அவர்களுக்கு ஏற்படுகிற சிரமத்தை இறைவனுக்காக சகித்துக் கொள்ளுகிறார்களா என்று சோதிப்பதற்காக. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருப்பது நமக்கு மட்டும் அல்ல, அது இன்னபிற மக்களுக்கும் என்று நாம் சமுதாயத்திற்காகவும் என்ன செய்ய வேண்டும்? செலவு செய்ய வேண்டும். செலவு என்று சொன்னால் வெறும் பணம் மாத்திரமல்ல, நம்முடைய அறிவு, ஆற்றல், யோசனை, திறன், நமக்கு வழங்கப்பட்டுள்ள எல்லா ரிஸ்க்குகளிலும் சமூகத்திற்கு ஒரு பங்கு இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை முறையாக செலவிட வேண்டும். அடுத்து நாம் எப்போதும் கடைபிடிக்க வேண்டிய உயர் பண்புகளில் ஒன்று பிறர் நலன் நாடுவது. தீன் என்றாலே பிறர் நலன் நாடுவதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, தீன் என்றால் பிறருடைய நலன் நாடுவது. எனவே நாம் பிற மக்களுடைய நலனையும் நாட வேண்டும். இந்த பெருநாளிலே நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் உலகின் பல பாகங்களிலே, குறிப்பாக போர் பகுதியிலே அந்த மக்கள் நிம்மதியற்று இருக்கிறார்கள், அவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களும் நலம் பெற வேண்டும், சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும், அவர்களும் உலகில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டியது, அதற்காக முயற்சி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. எனவே இந்த நல்ல நாளிலே, இந்த ஈதுல் ஃபித்ர் என்ற திருநாளிலே, இந்த எப்போதும் வாழ்க்கை முழுவதற்கும் வழிகாட்டக்கூடிய இந்த 5 உயர் பண்புகளை மேற்கொண்டு வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.